ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம். 5 மினிட்ஸில் செய்கிற முருங்கைக்காய் தொக்கு வாங்க பார்க்கலாம். தொக்குக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். எண்ணெய், கடுகு, முருங்கைக்காய், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாய் 2, கருவேப்பிலை, பொடி ஐட்டத்தில் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா. நீங்கள் கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் வந்து நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வாங்க தாளிக்கும் போது பார்க்கலாம். வாங்க அடுப்பில் பாருங்கள், வானல் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வரமிளகாவும் போட்டுக்கலாம். வெங்காயம், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இந்த டைமில் பாருங்கள், கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த டைம்லேயே தக்காளியும் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, குட்டி தக்காளி தான், சின்ன தக்காளி 2 தக்காளி சேர்த்திக்கலாம். அப்படியே தொக்கு மாதிரி வரணும். தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து தொக்கு தாங்க வச்சுக்கலாம். தொக்கு மாதிரி வந்தோடனே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து மசாலா பொடி போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருந்த பிள்ளைங்களா, கொத்தமல்லி தூள், கரம் மசாலா இதெல்லாம். இதை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை நல்லா கருகிடும். இதையும் அப்படியே பச்சை வாடை போகிற வரலும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், அந்த மசாலாலாம் பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ முருங்கைக்காய், இந்த டைமில் வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் பருவ தொக்கு மாதிரி இருந்துச்சு. இப்போ முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அதிலேயே வதக்கிக்கலாம். பாருங்கள், முருங்கைக்காய் வதங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் நம்ம ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு, முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு மட்டும். நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறம் முருங்கைக்காய் தொக்கு ரெடியான்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. முருங்கைக்காய் பாருங்கள், அப்படின்னா நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் மாற்றிக்கலாம். முருங்கைக்காய் தொக்கு ரெடி. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா 5 மினிட்ஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.